சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்த நடிகையில் ஒருத்தவங்க தான் ரக்ஷிதா மகாலட்சுமி. ஆக்சுவலாக இவங்க சின்ன திரையில் சரவணன் மீனாட்சி சீரியல் மூலயமா மக்களிடையே பயங்கரமான ஒரு ரீச். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கு பின்னாடி ப்ராஜெக்ட்ஸ் எத்தனை பண்ணாலும் நிறைய பேருடைய மனசில் மீனாட்சியாகவே வந்து வாழ்ந்திருந்தாங்க. ஸோ சமீபத்தில் இன்டர்வியூவில் அவங்க கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, மீனாட்சிக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரக்ஷிதாவா நீங்கள் மீனாட்சிக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதற்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு வந்து சொன்னாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லுவேன், ஒரு மிகப்பெரிய ஒரு ஹக் கொடுப்பேன், மிகப்பெரிய ஒரு கிஸ் கொடுப்பேன். எல்லாமே வந்து மீனாட்சியால் தான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். மீனாட்சி அது வந்து என்னை வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்ததும் மீனாட்சி ரோல் தான். அண்ட் அது மட்டும் இல்லை, அந்த ஒரு மீனாட்சி ரோலுக்கு எனக்கு கிடைச்சதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தான். அதாவது நான் வந்து ஒரு மீனாட்சி கோயிலுக்கு போயிருந்தேன். இது நிஜமாக நடந்த இன்சிடெண்ட். மீனாட்சி கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து திடீர்னு ஒருத்தவங்க வந்து என் காலில் வந்து விழுந்துட்டாங்க. ஸோ அந்த கடவுள் மீனாட்சியை விட அந்த கோயில் பிரகாரத்தில் என் காலில் வந்து விழுந்தாங்க. எனக்கு அந்த ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க. அந்த நேரத்தில் வந்து ரொம்ப அழுதேன். எனக்கு அது வந்து புதுசாக இருந்தது. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சிது. அதே போல் நிறைய நெகட்டிவிட்டி வந்து எனக்கு ஸ்ப்ரெட்டும் ஆச்சு. எந்த ஒரு சீரியல் ஆக்ட்ரஸுக்கும் இந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி வருமா அப்படின்னு வந்து தெரியல. ஆனால் எனக்கு நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள், நெகட்டிவிட்டி எல்லாமே வந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த மீனாட்சி வந்து ட்ராவல் பண்ணி எல்லாம் பண்ணதால தான் இப்போ இந்த ரக்ஷிதா இருக்கா. ஸோ ஒரு மீனாட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹக், கிஸ் எல்லாமே தருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபயர் படத்துலேயுமே, அவங்க நடித்த ஃபயர் படத்துலேயுமே அவங்க பேர் மீனாட்சி அப்படின்ற பட்சத்தில் அந்த மீனாட்சிக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அவங்களுக்குமே தேங்க்யூ தான். ஏன்னா அதுவுமே ஒரு அனுபவம் தானே. எல்லாமே அனுபவம் வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து கற்றுக் கொடுக்கும் இல்லையா? ஸோ நிறைய இதில் நான் மீனாட்சியாக ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சரவணன் மீனாட்சி அந்த ஒரு ரோலுக்கு இவங்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரத்துக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் ஒவ்வொரு வருஷமும் நான் மீனாட்சி கோயிலுக்கு போய் நான் வந்து தரிசனம் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.